Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இது ரொம்ப சின்ன விஷயம் தான். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலைன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 1 லட்ச ரூபா அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 30,000 ரூபாய் எக்ஸஸா கட்டுவீங்க. அடுத்தது நீங்க இன்னும் இதை பத்தி சுத்தமாவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படவே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 58,000 ரூபாய் நீங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸஸா 1,58,000 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அதாவது ஒரு லோன் எடுக்கும்பொழுது இந்த வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சனல் லோன்ல குறிப்பா நம்ம வட்டியும் கட்டுவோம், அசலையும் கட்டுவோம். இது ரெண்டையும் சேர்த்து தான் கட்டுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஆரை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒரு சிலர் இதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வட்டி, அவ்வளவுதான், வட்டினா 30%, 35% அந்த மாதிரி. நிஜமா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் அப்படின்றதுல, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்துட்டு 24% வட்டி தரோம்னு சொல்றாங்க. சார் 1 லட்ச ரூபா 24% கட்டினா போதும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றது, அதாவது ஏபிஆர் அப்படின்றதுல கிட்டத்தட்ட வந்துட்டு 58% போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த 24% அப்படின்றது தனி, அது வேற விஷயம். பட் இந்த 58 அப்படின்றது வேற விஷயம். நீங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்டையும் இந்த ஏபிஆரையும் ஒன்று சேர்த்துக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஆர் அப்படின்றது நீங்க முதல்ல லோனுக்கு பார்த்தரலாம். இப்போ வந்துட்டு வட்டி விகிதம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அந்த வட்டி விகிதம் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 24% வட்டி விகிதம்னா, நீங்க அதை வந்துட்டு அதாவது 1 லட்சம் இன்டூ 24 போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட 24,000 எக்ஸஸா வருது. ஒரு வருஷத்துக்கு நீங்க போட்டு கட்டிங்கன்னா 24,000 கட்டிடுவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அந்த லோனு. அடுத்த கட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏபிஆர். இந்த ஏபிஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வட்டி உள்ள இன்க்ளூடிங் வந்துடும். அதாவது இந்த 24% அதில் இன்க்ளூடிங் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் அப்படின்றது வரும். ஜிஎஸ்டி சில நேரங்களில் இதை கூட எக்ஸ்ட்ரா வந்துட்டு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி வரும். சில நேரங்களில் இன்சூரன்ஸ் அப்படின்றத, இப்போ எனக்கு எப்படி ரிங் அப்ளிகேஷனில் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் ரிமூவ் பண்ண என்னால் லோன் அப்ளை பண்ணவே முடியல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீ எடுத்து தான் ஆகணும், அப்படி எடுக்கலைன்னா உனக்கு லோன் கிடையாது, ஓடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்டெரக்டாக அவங்க என்ன புஷ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதுதான் இப்போ இந்த கிட்டத்தட்ட 2, 4, 6, 7 விஷயம் இதில் இன்க்ளூடிங். பட் நமக்கு என்ன தெரியும், மொத்தமாக வட்டி 24% அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி. மொத்தமாக வட்டி பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி. அப்போது இதில் ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க. உங்களுக்கு வட்டி என்னமோ 24 தான், ஆனால் உங்களுக்கு ஏபிஆர் வந்துட்டு கிட்டத்தட்ட 58% சொல்கிறாங்க. இப்போ இந்த 58% நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இதுக்கு வட்டி அப்படின்றது 24 அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 24,000 நீங்கள் கொடுத்து ஆகணும். அடுத்தது இதில் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது 5,000 சேருது. பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 சேருது. அதர் சார்ஜஸ் அப்படின்றது ஒரு 7,000 ரூபாய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 24,000 இன்ட்டு 5,000, 8,000, 7,000 ப்ளஸ் போட்டோம்னா 44,000 எக்ஸஸாக வருது. அப்போ அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா எடுத்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 44,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். இதுதான் ஏபிஆர். இந்த ஏபிஆர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு 30% ஏபிஆரில் பார்த்தோம் அப்படின்னா, பட் மொத்தமாகவே ஏபிஆரே வந்து 30% தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து தனித்தனியாக பிரிச்சுலாம் காமிக்க மாட்டாங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஒரு வருஷம் நீங்கள் டென்யூர் டேட் போட்டிருக்கீங்க, 30% ஏபிஆர். அதுக்குள்ளே இன்க்ளூடிங் அவங்க எவ்வளோ வேணால் வட்டி வச்சிருக்காங்க. ஏன் வந்துட்டு 24% வச்சு 6% மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஆக மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டிங்கன்னா 1,30,000 தான் கட்டுவீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லோன் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு அந்த அபோட் ஆப்ஷனில் போய் பார்க்கும் பொழுது அதில் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் லோனை அப்ளை பண்ணும் பொழுது அதுக்காக தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பாருங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்தாதான் உங்களுக்கு தெரியும் அதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஹிட்டன் சார்ஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அதை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளியராக போட்டிருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஏபிஆர் நாங்கள் இத்தனை சதவீதம் வாங்குவோம், 5% வாங்குவோம் எக்ஸஸா, அதாவது வந்துட்டு 25% வந்துட்டு உங்களுக்கு வட்டி விக்குதுன்னா எக்ஸ்ட்ரா 5% சேர்த்து 30% வாங்குவோம். மொத்தமாக டோட்டல் ஏபிஆர்னு வந்துருச்சுனாலே இன்க்ளூடிங் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது ஜாயின் ஆகிடும். நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்போ ஏபிஆர் வந்துட்டு ஒரு 58%, அப்போ வட்டின்னு ஒரு 30%, ஆக மொத்தம் வந்துட்டு 88% வந்துட்டு இவங்க வாங்குறாங்க பையன்கிட்ட அப்படின்னு யோசிக்க கூடாது.
ஸோ ஏபிஆர் வந்துட்டு 58% அப்படின்றது இருக்குன்னா வட்டி 30% போட்டிருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த 58%க்குள்ள 30 ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த 30 ஆட் பண்ண உடனே ஸோ மீதம் இருக்கக்கூடிய 28% உங்களுக்கு ஏபிஆர், அதாவது ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, மறைமுக கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இதை ஓப்பனாக சொன்னால் இதுக்கெல்லாம் காசு வாங்குறேன், பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் வாங்குறேன், எந்த பிளாட்ஃபார்மில் போய் நான் நின்னேன், எந்த பிளாட்ஃபார்மில் நான் நிற்கிறது, கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்போம். ஸோ இதை அதுக்குன்னு சொல்லாமல் அப்படியே மறைச்சி இலைமறை காய்மறையாக வச்சு பத்திரத்தோட வச்சு அடியில் வச்சு கொடுத்து டோட்டலாக சைன் பண்ணுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட மாட்டாங்க. தெளிவாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ரீட் மோர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படின்னு சொல்லி ரீட் மோர்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்துடும். அதை நீங்கள் ரீட் மோர் கொடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஏபிஆர் இத்தனை பர்சன்டேஜ் நான் வாங்குவோம், இந்த லோனுக்கு வாங்குவோம், உங்களுடைய வந்துட்டு சிபில் ஸ்கோரை பொறுத்து நாங்கள் ஏபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம், உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் ரிஸ்க்கை பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு லோன் எடுக்கும் பொழுதும் நம்ம ஏன் அஜாக்கிரதையாக இருக்கிறோம் அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம வந்துட்டு ₹1 நம்ம தான் கட்ட போகிறோம். இதுவே வந்துட்டு நீங்கள் அதிக வருஷம் போட போகிறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கே நம்ம 58,000 கட்டுறோம். அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு 58% வட்டி விகிதம், அதாவது ஏபிஆர் வருது அப்படின்னா அப்போ இதில் எவ்வளோ பெரிய தொகையை நம்ம கட்டுவோம். இன்னும் ஒரு சில அப்ளிகேஷனில் பார்த்தேன், கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஏபிஆர் 124% போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே வந்துட்டு ஐயோ என்னடா அது, இதெல்லாம் லோன் எடுத்துட்டு அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி. அதுலேயும் 1 மாதம் தான் டைம், 14 நாள், ஆக மொத்தம் 28 நாள், அவ்வளோதான் டைம். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டு இவ்வளோ ஏபிஆரை வச்சு நீங்கள் கட்டி ஆகணும். நீங்கள் ஒரு 50,000 எடுக்கிறீங்களோ 20,000 எடுக்கிறீங்களோ, 50,000 எடுத்தால் 24 14 நாளில் ஏன் நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணணும்? எதுக்கு இவ்வளோ வட்டி எடுத்து அவ்வளோ என்ன எனக்கு தலைப்போறிய காரியம்? கவனமாக இருங்க. ஒரு லோன் எடுக்கும் பொழுது விழிப்புணர்வோடு இருங்க. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க நமக்கு லோன் தராங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை வாங்கிடக்கூடாது. முதல்ல அந்த லோன் எதுக்காக கொடுக்குறாங்க, எவ்வளோ வட்டி விகிதம், எவ்வளோ ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது இருக்குதா, வேற ஏதாவது வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்களா, இல்லை வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒன்றையும் கண்ணில் விளக்கணையை விட்டுக்கிட்டு பார்க்கணும். நாளைக்கு இந்த அமௌண்ட்டை டோட்டலாக நீங்கள் கட்டி முடிக்கும் போது பெரிய தலைவலி அப்படின்றது இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், எப்பா இவன் மட்டும்தான்ப்பா லோன் தருவான், இந்த கம்பெனி மட்டும் தான் இந்தியாவிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தலையெழுத்துன்னு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நிறைய காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா தேடி பார்த்ததில் ஒரு 58% சார் நாங்கள் வந்து 30% கொடுக்குறோம் சார், ஏபிஆரே உங்களுக்கு 30% தான் அப்படின்ட்டா உங்களுக்கு எவ்வளோ லாபம்? 28,000 ரூபா உங்களுக்கு லாபம். அப்போ பார்த்துக்கோங்க, யோசிங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது மறக்காமல் சொல்லிடுங்க. இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. ஸோ நானும் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான்.